அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, மாம்பழம் தான். எங்கள் வீட்டில் எங்கள் மரங்களில் பறித்த மாங்காய்களை பழுக்க வச்ச மாம்பழம் தான். இயற்கையான முறையில் வீட்டில் வைக்கோலில் பழுக்க வச்ச மாம்பழம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த மாம்பழத்தை மழை நேரங்களில் மரங்கள்லேருந்து பறித்து பழுக்க வச்சா அதில் புழுவாக இருக்கக்கூடிய பழுத்து வரும்போது உள்ள புழு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது மழை இல்லாத நேரம் பறித்து வச்சது. பாருங்கள், இதோட மனம் அதோட சுவையே தனியாக இருக்குது. முடிஞ்ச அளவு மாம்பழங்கள் நீங்கள் வீட்டிலே பழுக்க வச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்தந்த காலநிலைகளில் நமக்கு என்னென்ன வகையான பழங்கள் நம்ம பகுதிகளில் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அதில் நமக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக நாம் காஷ்மீரில் உள்ள ஆப்பிளை தான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் குளிர் பிரதேசம், அங்கே கிடைக்கக்கூடிய உணவு அந்த மக்களுக்கானது தான். நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய மாப்பழ வாழை போன்ற நாவல் பழமாக இருக்கட்டும், மற்ற வகையான இலந்த பழம், இப்படிப்பட்ட பல வகைகள் நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடியது நாம் வாங்கி சாப்பிட்டாலே போதும். நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதிலே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.